இது என்ன சொல்கிற மாதிரினாக்கா, நம்பிக்கையை பற்றி பேச வரேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பக்கத்து அக்கத்து வீடு, எதிர் வீடு இப்படின்றவங்கள நம்பிடுவாங்க, ஃபுல்லாக நம்பிடுவாங்க. நம்பிட்டு அளவுக்கு அதிகமாக அவங்கள நம்புவாங்க. அவங்க இல்லாமல் இவங்க இல்லை, இவங்க இல்லாமல் அவங்க இல்லைன்ற அளவுக்கு அவ்வளோ நம்புவாங்க. நம்பிட்டு இவங்க வீட்டு சாப்பாடு அவங்களுக்கு போகும், அவங்க வீட்டு சாப்பாடு எப்படி வரும், அப்படியே விட்டு கொடுக்காம பேசுவாங்க. தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே பண்ணினே இருப்பாங்க. அப்புறம் ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனைன்னு வந்துட்டாலுமே அந்த இடத்துல 2 பேரும் தான் பாதிக்கப்பட போகிறாங்க. அது என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கண்ட்ரோல்லே இருங்க. எல்லாரையும் முழுசாக நம்பி முழுசாக எல்லாத்தையும் சொல்லி, உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட சொல்லி, அவங்க பிரச்சனையை உங்ககிட்ட சொல்லி, இப்படி அளவுக்கு அதிகமாக நம்பி நம்பி ஒன்று பண்ணிடுவாங்க. ஒரு சின்ன சண்டைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் தெரியும் இவங்க குட்டை அவங்க சொல்கிறது, அவங்க குட்டை இவங்க சொல்கிறது, நீ இப்படி பண்ண நீ அப்படி பண்ணன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை இருக்குது. நான் சும்மா கொஞ்சம் தான் சொல்ல வரேன். இதான் சொல்ல வந்தேன். ஃப்ரெண்டாக இருந்தாலுமே சரி, ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஃப்ரெண்டையும் நம்பாதீங்க. யாரையும் வீட்டுக்குள்ளே அவ்வளோ சேர்க்காதீங்க. அவங்க வீட்டுக்கும் நீங்கள் போகாதீங்க. இது ரொம்ப 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 தப்பான விஷயம். இதில் நான் உன்னை நம்பினேனே, நீ என்னை நம்பினேன்னு சொல்லிட்டு நம்பிக்கை வச்சேனே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. எல்லாரையும் முழுசாக நம்பாதீங்க. யாராக இருந்தாலும் சரி, ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலுமே யாரையுமே முழுசாக நம்பாதீங்க. எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் நம்பிக்கை கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. அதான் 100க்கு 100 அவங்க எனக்கு நல்லா தான் செய்வாங்கன்னு நம்பாதீங்க. சொந்தக்காரங்களையும் நம்ம அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டோம். எங்கேயோ இருந்து வர்றவங்கள நம்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி எல்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சண்டை போட்டு ஒரு புண்ணியமும் இல்லை. அப்புறம் மனசு கஷ்டம்தான் வரும். இதுதான் சொல்ல வந்தேன். யாரையுமே முழுசாக நம்பாதீங்க, 100% நம்பாதீங்க. கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது நல்லது தான்.